பரஞானம் யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய அனைத்து நல்வுயிர்களுக்கும் சிவய நம்ம குருநாதர் பாபாஜியோட திருவடிகளை வணங்கி இன்னைக்கு என்னம்மா எங்களுக்கு தலைப்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, நான் எந்த தலைப்புமே எடுத்துட்டு வரல. உங்களுக்குள்ள ஒருத்தியா இருந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். முதல்ல நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இந்த யூடியூப் பார்க்குற மக்கள் எல்லாருமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா, சந்தோஷமா இருக்கீங்களா, அதாவது உடல் ஆரோக்கியமா இருக்கா, மனம் தெளிவா இருக்கா, கொஞ்சமாவது நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கே அப்படின்னு அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது நம்ம யோசிக்கிறோமா, அந்த பெயரையாவது நம்மளை சுத்தி இருக்கிறீங்களா நம்ம சந்தோஷமா வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன் சுவாமி. இந்த கேள்வி நான் கேட்டுட்டேன் இல்லையா, இதுல உங்ககிட்ட என்ன தெரியுமா பதில் வரும்? இல்லம்மா நான் சந்தோஷமா இல்லை, நானே சந்தோஷமா இல்லை, என்னை சுத்தி இருக்கீங்க எப்படி நான் சந்தோஷமா வச்சுக்க முடியும், என் மனம் அமைதியா இல்லை, ரொம்ப துன்பத்துல இருக்கேன், கடன்ல இருக்கேன், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு வந்தாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு பதில் வரும். சிவ சிவ அப்படி பதில் வரல அப்படின்னா அவங்க இந்த யூடியூப் பார்க்கலன்னு அர்த்தம். பார்க்கலைன்னா அந்த பார்க்கலன்னு இல்லை, தன்னை உணர்ந்து இருக்காங்க, அதனால அவங்க கிட்ட இருந்து எனக்கு பதில் வராது. சிவ சிவ சுவாமி, வாழும் போதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிறந்துட்டோம், பிறக்கும் போது குழந்தையா இருக்கோம், சாகர முடியும் குழந்தையா இருக்கணும். ஆனா அப்படி இறைவன் நம்மளை படைக்கல. ஒவ்வொரு நாளுமே நம்ம உடல் பரிமாற்றங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கு. குழந்தையா இருந்தோம், ஒரு பருவத்தை வந்தோம், அப்புறம் ஒரு இளமை அடைஞ்சோம், அப்படியே வரோம், அப்புறம் ஒரு முதுமைக்கு நம்ம போயிடும். இந்த உடம்புல ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளுமே இறைவன் நமக்கு கொஞ்சமான ஒரு ஆயுட்காலம் கொடுத்திருக்காரு. இந்த ஆயுள் காலம் எதுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா, இப்படிலாம் நம்ம கிடக்கிறதுக்கு இல்லை. உன்னை நீ உணர்ந்து மறுபடியும் பிறப்பெடுக்காம வாழும் போது அகமகிழ்வோடு சந்தோஷமா நீங்க வாழ்றதுக்கு தான் இறைவன் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கான். ஆனா மனசாலையும் உடலாலையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய தவறுகள் செஞ்சு மனசுல நிறைய எண்ணங்களை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு வீண் கற்பனைக்கு போயிட்டு நம்மளை நாமளே அழிச்சுக்கிறோம். இன்னொருத்தனோ பிறரோ நம்மளை அழிக்கல, நமக்குள்ள இருக்கிற மனம் நம்மளை அழிச்சிட்டு இருக்கு. நம்ம மனம் தான் நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கு, அதே மனம் தான் நம்மளுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஆக சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடலை கடந்து மனசை கடந்து ஆன்மாவை சிக்குன்னு பிடிச்சிட்டோம் அப்படின்னாவே அதுவே இறைவனை ஏன்னா அந்த ஆன்மா அப்படிங்கிறது ஆண்டவன், இறைவன், ஆத்ம சக்தி. அதுல நம்ம தொடர்பு இருக்கும்போது இறைவன் கிட்டே நம்ம தொடர்புல இருக்கிறோம். இந்த மனசு, இந்த உடம்பு பாருங்க, காமத்தால பிறக்கிறோம். நம்ம தாய் தந்தையர் காமம் கொண்டு காமதேகம் வந்திருக்கு. மனசுல பாருங்க ஆசைகளோடய லயப்பட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம. அதனால இது ரெண்டுலயும் இறைவன் கிடையாது. எவன் ஒருவன் இறைவன் கொடுத்த ஆயுட்காலத்தை உணர்ந்து சட்டுன்னு அந்த ஆன்மா ஆயுள் காலம் முடியறதுக்குள்ளேயே உணர்ந்துட்டானோ அவனுக்கு இறைவனுடைய தொடர்பு கிடைச்சிரும். அவன் இந்த உலகத்துல எதுக்குமே பயப்பட மாட்டான், யாருக்கும் தலை வணங்க மாட்டான், சதா எப்படி இருப்பான், அன்போட கருணையோட அந்த பரபிரம்மத்தோட நிலையோட அவன் இருப்பான் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் உங்களுக்கு போதிக்கிற சுவாமி. இந்த உலகத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்கிற இயற்கை இல்லாம உங்களால வாழ முடியாது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா கூட அது இயற்கை கொடுக்குற பிச்சை. இந்த பூமி மேல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னைக்கு நம்ம இந்த பூமியை பார்த்து நம்ம கும்பிட்டு இருக்கோம் இல்லையா? சூரியன் இல்லை, வெளிச்சம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியுமா? அதனால இயற்கை வழிபாடு பண்ணுங்க. அந்த இயற்கையில தான் இறைவனும் இருக்கான். மழையே பொழியல அப்படின்னா நம்மளால வாழ முடியுமா? இந்த விடக்கூடிய காற்று வெளியிலிருந்து நம்ம உள்ள இழுக்கிறோம். இறைவன் இந்த உலகத்துல காற்றையே கொடுக்கல அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மனித பிறவியை உணர்ந்து வாழ ஆரம்பிங்க. அதுதான் அடியன் கேட்கிறேன். இதை தொடர்ந்து எப்பயுமே சொல்றதுதான், கருங்காலி மாலைகள் எல்லாமே இருக்கு, ருத்ராட்சம் எல்லாமே இறைவன் சார்ந்த பொருள், சேவையா இருக்கு. யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், கீழேனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்குங்க. எனக்கு இதுல ஒரு சேவையா அமையும் சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.